தஞ்சாவூர் அப்படிங்கிற ஊர் பெயரை கேட்டோன்னே எல்லாருடைய நினைவுக்கும் பெரிய கோயில் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இங்கே பல வரலாறு சிறப்புமிக்க இடங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. அப்படி ஒரு இடத்துக்கு தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். மராட்டிய ராஜாக்களுடைய காலத்தில் சத்திரங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பானது நிறுவப்பட்டிருக்கு. பயணம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்களுடைய நலனுக்காக நிறைய இடங்களில் குளங்களும் ஆறுகளும் இருக்கக்கூடிய பகுதியில் இது போன்ற சத்திரங்களானது கட்டப்பட்டிருந்திருக்கு. இங்கு வரக்கூடிய அந்த பக்தர்கள் யாத்ரீகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஒரு நாள் முழுவதுமோ இல்லைனா அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நாட்கள் தங்கிப்பாங்க. இங்கே அவங்களுக்கு எல்லாருக்குமே உணவு வழங்கப்பட்டிருக்கு, மருத்துவ வசதிகளானது வழங்கப்பட்டிருக்கு. ஒரு சில இடங்களில் கல்வி கூடங்கள் கூட இருந்திருக்கு. இது மாதிரியான நிறைய வசதிகள் கொண்ட இந்த சத்திரங்களில் பல நாட்களும் பல மாதங்களும் கூட வரக்கூடிய யாத்ரீகர்கள் தங்கியிருந்திருக்காங்க. ஒவ்வொரு சத்திரம் கட்டப்படும் பொழுதும் அந்த சத்திரங்களுடைய பார்த்தீங்கன்னா ஒரு சிவபெருமானுடைய கோயிலோ இல்லைனா விஷ்ணு விநாயகருடைய கோயிலும் சேர்த்தே கட்டப்பட்டிருக்கு. வரக்கூடிய பக்தர்கள் காலையில் நீராடிட்டு இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வணங்கிட்டு அவங்களுடைய யாத்திரையை அவங்க தொடங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த சத்திரங்கள் எல்லாமே பொருளாதார வளர்ச்சியாலையும் போக்குவரத்து வளர்ச்சியாலையும் முழுமையாக கைவிடப்பட்டுருச்சு. ஏன்னா இன்றைக்கி யாரும் எங்கேயும் நடந்து போய் தங்கிறதுக்கான வேலையே கிடையாது. யாராக இருந்தாலும் ஃப்ளைட்டோ ட்ரெயினோ பஸ்ஸோ காரோ பைக்கோ எதில் வேணால் அரை மணி நேரத்துலேயோ ஒரு மணி நேரத்துலேயோ விருப்பப்படக்கூடிய இடங்களுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு நிலைமை வந்ததுனால இந்த சத்திரங்கள் முழுமையாக கைவிடப்பட்டுருச்சு. இந்த சத்திரங்களில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களும் கேட்பார் இல்லாமல் வழிபாடு இன்றி முழுமையாக கைவிடப்பட்ட நிலையில் இன்றைக்கி இருக்குது. ஒரு சில திருக்கோயில்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் பக்கத்திலேயே நல்ல மக்கள் இருக்கிறதுனால அந்த கோயில்களை எடுத்து ஓரளவு பூஜையெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு நாளுக்கு ஒரு முறை பூஜை பண்ணுறது அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அப்படின்னாலும் ஏதோ பூஜையானது நடைபெறுது அப்படின்னு ஒரு சந்தோஷமானது நமக்கு மிஞ்சுது. இந்த சத்திரங்கள் எல்லாமே இன்றைக்கி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரின் கீழே பணிபுரியக்கூடிய சத்திரம் தாசில்தாரால் நிர்வகிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்திரங்களும் பல தர்ம காரியங்களை செய்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த தர்ம காரியங்கள் எதுவுமே நின்று போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சத்திரத்துக்கும் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களையும் பல கிராமங்களையும் கொடையாக ராஜாக்கள் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலங்கள்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு இங்கே இருக்கக்கூடிய இந்த சத்திரங்களில் அந்த தர்ம காரியமானது நிற்காமல் பல நாட்கள் தொடர்ச்சியாக நடந்து வந்திருக்கு. இன்றைக்கி இந்த சத்திரங்கள் ஏன் இப்படி இருக்குது, இதோடைய அந்த நிலங்கள்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு எந்த விதமான தகவல்களும் நமக்கு தெரியல. ஒரு சிலர்கிட்ட கேட்கும் பொழுது ஒட்டுமொத்தமாகவே 1000-2000 ஏக்கர் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல வரலாற்று ஆய்வறிஞர்கள்ட்ட கேட்கும் பொழுது இந்த ஒவ்வொரு சத்திரத்துக்குமே ஆயிரக்கணக்கான ஏக்கரானது ராஜாக்களுடைய காலத்தில் கொடையாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. இப்படி சத்திரங்களுடைய நிலை இப்படி இருக்க, கோயிலுடைய நிலையெல்லாம் எப்படி இருக்க, பக்கத்தில் நிறைய ஆக்கிரமிப்புகளும் புதிதாக ஏற்படுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறாங்க, இல்லை அப்படின்னா சாணி மாடு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே போட்டு அவங்களுடைய பயன்பாட்டுக்கு அவங்க வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த பிரதாப சிம்மராஜ சத்திரத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றை ஒட்டின மாதிரி ஒரு படித்துறையானது இருக்கும். இந்த படித்துறையில் இருக்கக்கூடிய கட்டிடம் முழுவதுமே வைக்கோலானது வைக்கப்பட்டிருக்கும். அடுத்ததான் நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னா சோமேஸ்வரபுரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புதுப்பட்டினம். பட்டுக்கோட்டைக்கு போகக்கூடிய வழியில் பட்டுக்கோட்டை பைபாஸ் அப்படின்னு ஒரு இடமானது இருக்கும். இந்த இடத்துல ஒரு சத்திரமானது இருக்குது. இது பார்த்திங்கன்னா முழுக்க தனியார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் இந்த இடத்து மேலே ஒரு வழக்கானது இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடம் பற்றின முழுமையான தகவல்களை நம்மளால் சொல்ல முடியாது. கட்டிடக்கலை இல்லைனா அமைப்பு ரீதியானது மட்டும்தான் இந்த கட்டிடத்தை நம்மளால் பார்க்க முடியும். இந்த சத்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் அரண்மனை அப்படின்னும் வெள்ளை மாளிகை அப்படின்னும் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச ஆளுங்கள் மூலியமாக நான் விசாரித்த வரைக்கும் இது சத்திரமாக பல காலமாக பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்னும் இது இப்போ தனியார் வசம் இருக்கிறதுனால ஓரளவு தகவல்களை மட்டும்தான் நம்ம பொதுவெளியில் பகிர்ந்துக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல நிறைய பாம்புகளும் உலா வருது அப்படிங்கிறதுனால ஆங்காங்கே அந்த சட்டையெல்லாம் கலட்டி போட்டுக்கிறதுனால நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கட்டடம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஸ்ட்ரக்சர் வைஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னாலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த விரிசல்களும் மற்ற புதர்களும் நம்மளை பயமுறுத்துகிற வகையில் தான் இருக்குது. சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல புழங்கியிருக்கிறதுக்கான விஷயங்கள் நமக்கு தெரியுது. ஏன்னா சமீபத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய குப்பைகளாக இருக்கட்டும், மதுபான பாட்டில்களாக இருக்கட்டும், இது போல் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அடுத்ததாக இந்த சத்திரத்தை கடந்து சிறிது தூரம் நம்ம வந்தோம் அப்படின்னா மடிகை அப்படிங்கிற ஒரு இடத்துல பேருந்து நிலையத்துக்கு அருகிலேயே அண்ணா சத்திரம்னு ஒரு சத்திரமானது அமைந்திருந்துருக்கு. ஏன்னா இப்போ இல்லை அப்படின்றது தான் உண்மை. இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கே இப்போ இன்றைக்கி வெறும் 4 தூண்கள் இருக்குது. அதுக்கு மேலே அண்ணா சத்திரம் அப்படிங்கிற போர்டானது இருக்குது. இதை தவிர இந்த இடத்துல வேறு எதுவுமே சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல இடுபாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு மாடங்கள் நிறைய கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இங்கே அருகிலேயே மிகப்பெரிய அளவில் கல்லால் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கோயில் ஒன்று இருந்திருக்கு. இன்றைக்கி அந்த கோயில் முழுமையாக இடிக்கப்பட்டிருந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த விநாயகருடைய சிலை மட்டும் இங்கே இருக்கக்கூடிய குளக்கரை ஓரமாக ஷெட்டில் வச்சுருந்துருக்காங்க. அதிலேயே படியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறைவனுடைய அபிஷேக நீரெல்லாம் வெளியில் போகிறதுக்காக ஒரு கோமுகம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கோமுகத்தை இங்கே அவங்க படியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த அண்ணா சத்திரத்துடைய கட்டிடக்கலையை பார்த்தீங்க அப்படின்னா கீழே முழுவதுமே அடிவாரம் முழுவதுமே செம்பாரங்கள்னு அழைக்கப்படக்கூடிய கல்லை பதிச்சிருக்காங்க. அதன் மேலே கருங்கல்லை பதிச்சு அதன் மேலே ஒவ்வொரு தூணுமே பார்த்திங்கன்னா செங்கலால் கட்டப்பட்டிருக்கு. அந்த செங்கல் மேலே பார்த்திங்க அப்படின்னா சுண்ணாம்பு சுதையால் முழுமையாக பூசியிருக்காங்க.
ஒரு சில தகவல்கள் மூலியமாக இந்த சத்திரமானது அண்ணா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வேங்கடதாசனால் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தஞ்சை ஆண்ட மராட்டிய ராஜாக்களுடைய காலத்தில் 2ஆம் சிவாஜியோடைய காலத்திலையும் அவருடைய அப்பாவான 2ஆம் சரபோஜியோடைய காலத்திலையும் ராஜ்ஜியத்தில் ரொம்பவே முக்கியமான பொறுப்பில் 2 அண்ணன் தம்பிங்களானவங்க இருந்தாங்க. அவங்கள பெரியண்ணா சிறியண்ணான்னு குறிப்பிடுவாங்க. இந்த அண்ணன் தம்பிங்க நிறைய சத்திரங்களை கட்டியிருந்திருக்காங்க. அதில் ஒரு சத்திரம் தஞ்சாவூர் தெற்கு வீதியில் இருக்கக்கூடிய மானோஜியப்பா தெருவில் கண்ணாடி கடையாக இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. அங்கே பல பஜனைகளும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் போலவே இந்த அண்ணா சத்திரமும் அவங்க கட்டியிருந்திருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக சைதாம்பாள்புரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சைதாம்பாளுடைய சத்திரம். பொதுவாக இந்த சத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுடைய பெயரால் தான் அழைக்கப்படும். சைதாம்பாள், முத்தாம்பாள், ராஜகுமாரபாயி, கல்யாணி அப்படின்னு ஏதோ ஒரு பெண்ணுடைய பெயரால் தான் அழைக்கப்படும். இவர்கள் எல்லாமே ராஜ்யத்தில் ராஜாக்களுடைய மனைவியாவோ தங்கச்சியாகவோ இல்லைனா காதலியாவோ ஏதோ ஒரு வகையில் ராஜாவோட சம்மந்தப்பட்ட பெண்களாக இருப்பாங்க. இவங்க எல்லாருடைய பெயரால் தான் இந்த சத்திரங்கள் எல்லாமே அழைக்கப்படும். எப்படி நம்மளுடைய ஊரில் பெண்களுடைய பெயராலேயே ஆறுகள் எல்லாமே அழைக்கப்படுதோ அதுபோல் பெண்களுடைய பெயராலே தான் இந்த சத்திரங்கள் எல்லாமே வழங்கப்பட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த சைதாம்பாள் சத்திரத்தில் ஒரு கோயிலானது இருந்திருக்கு. இந்த கோயில் இப்போ முழுவதுமாக சிதைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால அங்கே இருந்த சிவபெருமானையும் நந்தியம்பெருமானை மட்டும் தனியாக பொதுமக்கள் ஒரு இடத்துல பத்திரமா வச்சு பூஜையெல்லாம் செய்து வந்துட்டுருக்காங்க. மற்றபடி சத்திரங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அப்படிங்கிறதுனால அதை அப்படியே கைவிட்டுட்டாங்க. இந்த சைதாம்பாள் சத்திரமானது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருடைய கீழே இருக்கக்கூடிய சத்திரம் நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்பட்டு வருது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த சத்திரத்தை சுற்றி விளைநிலங்கள் ஏகப்பட்ட நிலங்கள் இருக்குது. அந்த நிலங்கள்லேருந்து வரக்கூடிய வருவாயை ஓரளவு இந்த சத்திரத்துக்காக பயன்படுத்தினா கூட இந்த அளவுக்கு இந்த சத்திரம் கண்டிப்பாக புதிரமண்டி இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவுகள்லாம் எடுக்கிறதுக்காக நான் நிறைய சத்திரங்களுக்கு போயிருக்கேன். நிறைய புத்தகங்களையும் பார்த்துருக்கேன். எந்த ஒரு சத்திரத்துலேயுமே இந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சாலிடாக இருக்கக்கூடிய சத்திரத்தை நான் பார்த்ததே கிடையாது. இந்த சைதாம்பாளுடைய சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முற்றமும் சுற்றி இருக்கக்கூடிய 4 புறமும் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இருக்கக்கூடிய மாடங்கள் இருக்கக்கூடிய கூடங்களாக அமைந்திருக்கு. மொத்தமாக 4 பிரிவுகளாக அமைந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல்ல இருக்கக்கூடிய பிரிவானது கோயிலாக இருந்திருக்கலாம். 2ஆம் இருக்கக்கூடிய பிரிவு வரவேற்பு அறை அந்த மாதிரியோ, 3வது அறை பார்த்தீங்க அப்படின்னா தங்கும் இடமாகவும், 4வது அறை பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானவர்கள்லாம் தங்கக்கூடிய இடமாக இருந்திருக்கலாம். இந்த சத்திரத்துக்கு இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு குளமானது இருக்குது. இந்த குளத்தை வச்சு தான் இங்கே ஒரு சத்திரம் இருக்குது அப்படிங்கிறதையே நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். பொதுவாக எந்த ஒரு கட்டடத்தை நம்ம பயன்பாடு இல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலும் அங்கே பார்த்தீங்கன்னா இது போல் மரக்கிளைகள் புதரெல்லாம் மண்டை தான் செய்யும். அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஜன்னல் கம்பிங்களாக இருந்தாலும் ஊர் மக்கள் உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த சத்திரத்துலேயும் பல மரத்தில் வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய நிலைகளும் ஜன்னல்களும் இருந்திருக்கு. இன்றைக்கி அதில் ஒன்று கூட இல்லாத வகையில் எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மதுபான பாட்டில்களும் ஆங்காங்கே பாம்புகள் உரித்து போட இருக்கக்கூடிய சட்டைகளும் இல்லைன்னா நாய்கள் இது மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. வேறு யாருமே இல்லாமல் கேப்பார் இல்லாமல் இந்த சத்திரங்கள்லாம் இருந்திருக்கு. கொஞ்சோண்டு இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த சத்திரங்கள் எல்லாம் ஒரு நாள் இன்றைக்கே ஒரு நாள் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட்டமாக இருந்திருப்பாங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் சாம்பிராணி போட்டு மிகப்பெரிய அளவில் பூஜைகளும் பஜனைகளும் நடந்திருக்கும். பொதுமக்கள் நிறைய பேர் யாத்திரிகர்கள் இங்கே தங்கியிருந்திருப்பாங்க. அப்படி வரக்கூடியவங்களுடைய பசியை தீர்க்கிறதுக்காக அணையாத அடுப்பானது எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும். எப்பவும் ஏதோ ஒரு சாப்பாட்டுடைய வாசனையானது இந்த இடம் முழுக்கவே சுற்றி வந்திருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் இங்கே காலை கடனை கலைக்கிறதுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க. நான் முன்பே குறிப்பிட்டது போல் பெரும்பான்மையான சத்திரங்கள் பார்த்திங்கன்னா பெண்களுடைய பெயரால் தான் அழைக்கப்பட்டிருக்கும். ஒரு சில சத்திரங்கள் மற்றும் மாறா இறைவனுடைய பெயராலையும் அழைக்கப்பட்டிருக்கும். தஞ்சாவூருடைய வடக்கு வீதியில் சிறை சத்திரம் ரோடு அப்படின்னு ஒரு ரோடே இருக்குது. இந்த சிறை சத்திரம் ரோடு பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூரை ஆண்ட மராட்டிய ராஜாக்களுடைய முக்கியமான ஒரு இறைவன் சிவேந்திரன் அப்படிங்கிற இறைவன். இந்த இறைவனுடைய திருக்கோயில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் வடக்கு வீதியில் இருக்கக்கூடிய காளி கோயிலில் பின்புறமாக அமைந்திருக்கும். இந்த இறைவனுடைய பெயரால் தான் இந்த சிறை சத்திரம் அப்படின்ற சத்திரமானது அமைக்கப்பட்டிருந்திருக்கு. இன்றைய நிலையில் இது அன்பாலயமாக செயல்பட்டு வந்துட்டுருக்கு. சமீபத்தில் இந்த பக்கமாக போகும்பொழுது பார்த்துருந்தேன். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கட்டடத்தோட ஒரு பகுதியானது முற்றிலுமாக இடிக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் மட்டும் இல்லாமல் பல ஊர்களில் இது போல் வரலாறு சிறப்புமிக்க கட்டடங்கள் நிறைய இருக்குது. அந்த கட்டடங்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இருந்தது அப்படின்னு வீடியோ போகிற மாதிரியான நிலைமைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா உங்களுடைய முயற்சியும் கண்டிப்பாக வேணும். உங்கள் ஊரில் இது போல் என்னென்ன கட்டடங்கள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய உரிய அதிகாரிகளுக்கு லெட்டர் மூலியமாகவோ இமெயில் மூலியமாகவோ இந்த விஷயங்களை தெரியப்படுதுங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின தஞ்சை பெருவுடையார் திருக்கோயில் ஒரு நாள் திடீர்னு இல்லை அப்படின்னா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இது போல தான் ஒவ்வொரு வரலாறு சிறப்புமிக்க கட்டடங்களையும் நாம் பார்க்கலாம். சோழர்கள் கட்டினாங்க, அதனால் அது புகழ்பெற்றது. மற்றவர்கள் கட்டினாங்க, அதனால் இது இகழ்வானதுன்னு எந்த ஒரு விஷயமே கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே அது வரலாறு சிறப்புமிக்க கட்டடம் தான். தொடர்ச்சியாக தொல்லியல் துறைக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் கடிதங்களை எழுதி இந்த சத்திரங்களையோ இல்லைனா அதில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களையோ எப்படியாவது நம்ம காப்பாற்ற முயற்சி பண்ணுவோம்.